கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசித்தீங்கன்னா, அவருடைய ஒவ்வொரு காரியங்கள் மேலே ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா, அவர் உங்கள் காரியங்களில் கவனமாக இருப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி போடுகிறோம். சரிங்களா? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பிரியமான தேவஜனமே, யோசேப்பு ரொம்ப சௌந்தரியவானான், அழகானவனான். அதனால அந்த போத்திபாருடைய மனைவிக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இவனை அடையணும், அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை, அவனோட சேரணும் அப்படின்ட்டு. அவள் ஒரு புருஷனுடைய மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்கிற காரியத்தில் துணிகரம் கொள்றார். பாருங்களேன், எப்படி பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பெண்கள் புருஷனுக்கு துரோகம் பண்ணுறதும் புருஷன் பெண்களுக்கு துரோகம் பண்ணுறதும் ரொம்ப இயல்பாகி போச்சு. கலாச்சாரத்தோடு ஒன்றி போய்விட்டார்கள். ஆனால் இவன் கலாச்சாரத்திற்கு விலக்கப்பட்டவன். சொல்றான், என்றைக்கு இந்த வீட்டிற்கு நான் வேலையாய் வந்தேனோ, என்னுடைய எஜமான் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான பொறுப்பை கொடுத்தாரோ, அன்றைக்கு நான் இந்த வீட்டில் எல்லாரை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறேன். நீ அவருடைய மனைவி இருக்கிறபடினால் உன்னை அவர் விலைக்கு வைத்திருக்கிறார். நீ விலக்கப்பட்டவரோடு நான் சேரக்கூடாது என்று சொல்லி அவன் விலகிறான். விலகி ஓடும்பொழுது அவருடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு தன் புருஷன் வரும் வரைக்கும், தப்பு செய்தது யாருங்க? போத்திபாருடைய மனைவி. குற்றச்சாட்டு யாருக்கு? யோசேப்புக்கு. தண்டனை யாருக்கு? யோசேப்புக்கு. யோசேப்பு ஒன்றுமே சொல்லலையே, நான் அப்படி செய்யலைன்னு ஒன்றும் சொல்லலை. இயேசு எப்படி மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல் இருந்து நியாயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறதோ, அதே போல யோசேப்பும் விட்டுட்டான். இவனை கொண்டு சிறையில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த சிறையில் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சிறைச்சாலைக்காரன் எல்லாவற்றையும் யோசேப்பின் வசத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறான். அப்ப அவள் எவ்வளவு உத்தமனா இருந்தா, எவ்வளவு நீதிமானா இருந்தா, எவ்வளவு சுத்தமுள்ளவனா இருந்தா, அவன் கையில அந்த சிறைச்சாலையுடைய நிர்வாகம் போகுமா? அவன் தான் அதுக்கு இருந்தான். இந்த நேரத்தில் தான் சொப்பனக்காரர்கள் 2 பேர் வராங்க. சுயம்பாகி பானபாத்திரக்காரன், பார்வோனுடைய பானபாத்திரக்காரனும் சுயம்பாயும் வர்றாங்க. அவர் ஒரு தவறான காரியத்தை குறித்து அறிந்ததுனால 2 பேரையும் சிறைக்கு அனுப்புறார். இப்போ சிறைச்சாலையில் யோசேப்பிட்ட சொல்கிறாங்க, இப்படி இருக்குது, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், நாங்கள் இப்படி ஒரு தப்புன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. சரி, உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அவன் விஷயத்தை சொல்கிறான். சொன்ன உடனே 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன்னை தூக்கிலிட்டு உன்னை கொல்லுவார் அப்படின்னு சுயம்பாய்க்கு சொல்லிவிடுறான். அப்போ பானபாத்திரக்காரன் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் ஸ்தானத்தில் கர்த்தர் நிச்சயம் உன்னை வைப்பார் அப்படின்னோடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே அதே மாதிரி அவன் சிறையிருப்பிலிருந்து போகும்போது சொன்னான், யோசேப்பு என்னை நினைத்துக்கொள் அப்படின்ட்டு. யோசேப்பை மறந்து விடுகிறான். பிரியமான தேவஜனமே, மறக்க வைத்தது தேவன். ஏன் மறக்க வைத்தார்? எதற்காக அவனை காவல் கடைகளை வைத்தார்? எதற்கு சிறைச்சாலைக்கு வந்தான்? காரியம் இருக்கிறது. அதை நாம் அறிவோம், நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான, மன நிறைவான, நல்ல அருமையான காலவேளைக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிற செய்தி உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆட்கொண்டு நடத்துங்க, பொல்லாப்புக்கு விளக்குங்க, தேவக்கரம் கூட இருக்கட்டும், உயர்த்துங்க, பெருக பண்ணுங்க, அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.